பொதுப்பணித்துறையில் லஞ்சம் கேட்கும் 10 அதிகாரிகள் பட்டியலை வெளியிடப் போவதாக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒப்பந்ததாரரிடம் பொதுப்பணித்துறை உயரதிகாரி ஒருவர் லஞ்சம் கேட்கும் உரையாடல் அடங்கிய ஆடியோ பதிவு ஒன்று நேற்று முன்தினம் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை உயரதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினரை இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். இந்நிலையில் மேலும் 2 அதிகாரிகள் லஞ்சம் கேட்கும் உரையாடல் அடங்கிய ஆடியோ பதிவு தங்களிடம் உள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்படாவிட்டால் லஞ்சம் கேட்கும் 10 அதிகாரிகளின் பட்டியலை வெளியிடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு பணி கொடுத்தாங்க. அந்த பணி வேலை முடிச்சு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் செக்கே வாங்கினேன். அந்த செக்கு வாங்கினது என்னை கூப்பிட்டு மந்திரி காசு தரணும், ஹெல்த் மினிஸ்டர் 5%, பிடபிள்யூ மினிஸ்டர் 5%, மொத்தம் 10% காசு தரணும் சொல்லி ஃபஸ்ட்டு நேரடியாக கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உதவி பொறியாளர் மூலிமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் முடியாத பட்சத்தில் தட்டி கழிச்சுனே வந்தேன். லாஸ்ட் மினிட்ல உதவி செய்யப்படுறது தான் கொஞ்சம் ஆஷா பேசி வேறு பேசினார். ரெண்டாயிரத்துக்கு பேசுறது தான் அவரோட டேப் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அவர் பேசுகிற ஒளிநடா நான் தான் வெளியிட்டேன். காலையில் 11 மணிக்கு முதன்மை பொறியாளர் ரூமில் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க எங்களை. நாங்கள் ஆனால் அந்த டாப் 10 தான் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஊழல்வாதி தான். யாரும் லஞ்சம் வாங்காத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஆனால் லஞ்சத்தை குறைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம். டாப் 10 இருக்கிற 10 அதிகாரிகளை உடனே அவங்க இடமாற்றம் பண்ணணும். இடமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு எங்களுக்கு நல்ல வெற்றி எங்களுக்கு. அப்படி அவங்க கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த டாப் 10 இருக்கிற 10 பேருடைய பேரும் அவங்க செய்த ஊழலை நாங்கள் வெளியிட்டுருவாங்க.